உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடோ நிரந்தரமா. ஆரோன் மோசே அசந்து போன இந்த கையை தாங்கலன்னா இன்னைக்கு நீங்களும் நான் இருந்திருக்க முடியாது. அமலேக்கர்கள் பொல்லாதவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. போன நேரம் சீசர்கள் அழிஞ்சு போவாங்க. இயேசுவால இருக்க முடியல. அப்பதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாலாம் சாமம் கடல் மீது நடந்து வந்து கொந்தளிப்ப இயேசு அடக்கி போட்டதுனால சீசர்களும் கிறிஸ்தவ மக்களும் உயிரோடு வாழ்ந்தாங்க. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. கைகளை உயர்த்தி உமது மேற்குக்கும் கிழக்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே. நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டு, நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டு. உமது வார்த்தையால் திருப்தியாகிறேன், உமது வார்த்தையால் திருப்தியாகிறேன். கைகளை உயர்த்தி உமது சமூகம் உங்கள் சமூகம் வரட்டப்பா. மோசைக்கு முன்பதான் சமூகம் போடும், வல்லமையும் பராக்கிரமும் உள்ள சமூகம். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம். ஒரு நாளும் மாறாது மாறாது உமது சமூகமே. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. அப்படியே கைகளை அசைத்து உங்க பிரச்சனை இறங்கட்டப்பா. உங்களை தேடி வந்திருக்கிறாங்க, உங்க பிரச்சனத்தை நாடி வந்திருக்கிறாங்க. உங்க வஸ்திர தொங்கல் எங்க ஆலயம் முழுவதும் நிரம்பட்டப்பா. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டவளாய்
12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியர்களால் இயேசுவின் சமூகத்திற்கு ஓடோடி வந்தாலே, இயேசுவின் சமூகத்திற்கு ஓடோடி வந்தாலே, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானார். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானார். உமது சமூகம் வரும்போதெல்லாம் உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. கைகளை உயர்த்தி சிரித்த முகத்தோடு உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது மாறாது. உமது சமூகமே, உமது சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. ஆமென் ஆமென். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. தேவர் சமூகம் அப்படியே இறங்குகிறது. மோசே சொன்னார், உமது சமூகம் என் முன்னால வரலன்னா இவ்விடத்திலிருந்து அவ்விடத்திற்கு எங்களை கொண்டு போகாதீரும் ஆண்டவரே, உங்கள் சமூகம் வரணும். கதறினார், முகங்குப்புற விழுந்து கிடந்தார். ஆண்டவர் சொன்னார், மோசே என் சமூகம் உனக்கு முன்பதாய் போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் நீ துளிர் விடுவார், என் சமூகம் உன்னை பேர் பிரஸ்தாபப்படுத்தும். என் சமூகம் முன்னால போறதினால் செங்கடல் 2ஆய் விளக்கும். என் சமூகம் முன்பதாய் போகிறதுனால எரிகோ கோட்டைகள் கீழே விழும். பார்வோனின் அவனுடைய ரதங்களும் அழிக்கப்படும். அவருடைய சமூகத்துல எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்கிறது. கைகளை தட்டுங்க பார்ப்போம். ரெண்டு கைகளை உயர்த்தி அற்புதம் செய்கிற இயேசுவே, அதிசயம் செய்கிற இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, மன உருக்கம் நிறைந்த இயேசுவே, கிருபை நிறைந்த இயேசுவே, எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிற இயேசுவே, நிர்மூலமாகாமல் எங்களை காத்துக்கொண்ட இயேசுவே, ஆரோக்கியமும் சௌக்கியமும் தந்து எங்களை வழி நடத்தின இயேசுவே, எங்க கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்ட இயேசுவே, கோணலானவைகளை செவ்வையாக்கின இயேசுவே, அறியாததும் எட்டாததுமான காரியங்களை எங்களுக்கு செய்த இயேசுவே, சஞ்சலமும் தவிப்பையும் எங்களை விட்டு துரத்தி விட்ட இயேசுவே, ஓ நித்திய மகிழ்ச்சியை எங்க சமூகையிலே தந்த இயேசுவே, நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கு அதிகமாய் உதவி செய்த இயேசுவே, எங்கள் விசுவாச வாழ்க்கையை பெருகச் செய்த இயேசுவே, எங்கள் மன விருப்பத்தை எங்களுக்கு தந்தருளி எங்களை ஆசீர்வதித்த இயேசுவே, எங்களுக்கு விரோதமாய் வந்த எகிப்தியனை அழித்த இயேசுவே,
எங்களுக்கு விரோதமாய் வந்த சாத்தானுடைய வல்லமைகளை தகர்த்தறிந்த இயேசுவே, எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஓ ரலரபா சக்கர மனமர வலர 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 வலரபா. ஹல்லேலூயா. வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, வாங்க வாங்க. உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உள்ளத்தெல்லாம் இயேசுக்கு கொடுத்துருங்க, உங்க உள்ளமெல்லாம் இயேசுக்கு கொடுத்துருங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன். எங்க சரீரத்தெல்லாம் பலியா படைக்கிற ஆண்டவரே, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. கைகளை உயர்த்தி நாங்க உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம். என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழவே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் எங்க
உள்ளமெல்லாம் இயேசுவுக்கு தான். உயிருள்ள திருப்பலி. ஆமென். உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். மகிமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. ஆமென். ஒரு அபலவாஷக கோடாகோடி தூதர்கள் நம்மளோடு கூட வந்து நின்று ராஜாதி ராஜாவை புகழ்கிறார்கள். ஆமா, கேருவின்களும் ஷேராவின்களும் அவ்வாறு செட்டை இருந்தது. 2 செட்டைகளால தன் முகத்தை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளால தன் உடலையும் மூடிக்கொண்டு, 2 செட்டைகளை விரித்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. சொல்லுங்க, உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. 2 கைகளை உயர்த்தி, தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தங்கிவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உயிருள்ள திருப்பலியாய். ஆமென். உடலை படைக்கின்றேன், ஆமென். உள்ளம் தந்து விட்டேன். ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். இந்த தம்பி வந்து 2024 இல்லையா, 23 நம்ம கிணத்து கடவுள இந்த பையன், இந்த தம்பி வந்து இந்த பைக் ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தான். கேஎம்சிஹெச்சில் கிட்டத்தட்ட 1 மந்த் இவன் வெண்டிலேட்டரில் இருந்தான். வெண்டிலேட்டரில் இருந்து இருக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த தம்பி யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் உட்காந்து நாங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னுடைய ஒரே ஸ்ட்ரீட்டு தான், கலைவான ஸ்ட்ரீட்டு தான். அப்போ எப்போவுமே என் வீட்டில் ப்ரேயர் கூட்டம் இருக்கும். அப்போ வந்து இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, ஆண்டி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கல்ல, இப்போ இது போல் என்னுடைய ஃப்ரெண்டு அஸ்வின் தம்பி வந்து கிரிட்டிக்கலாக கேஎம்சியில் ஐசியூவில் இருக்கிறான், அவனுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே இந்த அவசர ஜெப குறிப்பு மாதிரி ஒரு 10 பேர் இணைஞ்சு அந்த இடத்துல நாங்கள் ப்ரேயர் பண்ணினோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு இவங்க அம்மாட்ட சொல்லி
அந்த ப்ரேயர் எண்ணெயை நான் நீங்கள் கொண்டுட்டு போய் உங்கள் மகனுடைய இதில் தடை விடுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் நான். அதுக்கு முன்னாடி வருவாங்க, ஆனால் இவன் வரவே மாட்டான். அப்போது கொடுத்து கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு இப்போ குறைவாக அந்த பையனுக்கு அவங்க செலவு பண்ணாங்க. செலவு பண்ணி இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இவன் ஜீவனோட வந்துட்டா. டாக்டர் பொழைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தான் வந்துட்டுருக்கேன் சர்ச்சுக்கு. பொள்ளாச்சிக்கு போவேன் ரெகுலராக. ஆனாலும் எனக்கு இடம் வீடு வாசல் எதுவும் இல்லை. நான் வாடகை வீட்டில் தான் குடியிருந்தேன். ஐயா இங்கே சர்ச்சுக்கு வந்துட்டு போவேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துக்கு 2 இடம் வாங்கினேன். அப்புறம் ஒரு சின்ன செட்டு மாதிரி போட்டு நாங்கள் குடியிருந்தோம். நல்ல பாத்திர வியாபாரம் எங்களுக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் 3 மாதமாக வியாபாரம் வந்து கொஞ்சம் 1 வருஷம் ரொம்ப டல்லாகி போச்சு. அந்த டைமில் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரன் ஐயா சபைக்கு வந்துட்டு இருந்தோம். அப்போ தலையில் கை வச்சு ஐயா சொன்னாங்க, உனக்கு செய்வன மந்திரம் பண்ணியிருக்காங்க, தொழில் வந்து முடக்கப்பட்டிருக்குது, அந்த கட்டை நான் உடைக்கிறேன்னு சொல்லி 3 மாதமும் அதே வார்த்தையை தொடர்ந்து சொன்னாங்க. நான் வந்து ஜெபம் பண்ணேன். சரி ஏசப்பா, நீங்கள் நான் செய்வன மந்திரத்தினால தான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து உங்ககிட்ட வந்திருக்கேன். இனி நீங்கள் சத்தியமே என்னை கைவிட மாட்டீங்கப்பா. நான் வந்து விசுவாசத்துட்டே ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். கடைசியில் அந்த மந்திரக்கட்டு உடையும் போது எப்படி தெரிஞ்சுன்னா, நான் சின்ன கடை முன்னாடி ஷெட்டுமா போட்டு மளிகை கடையும் வச்சுருந்தேன். அப்போ என் பக்கத்தில் ஒரு அக்கா வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், அக்கா கொஞ்சம் காசு இருக்குதுக்கா என்கிட்ட, நம்ம வந்து ஒரு சின்ன ரூம் போடலாம். அவங்க வீட்டுக்கார் வந்து மேசன், சின்ன ரூம் போடலாம் அப்படின்னோடனே அந்த அக்கா சொன்னாங்க, முதல்ல கடையை கட்டலாம் கனி, கடையை கட்டுங்க அப்படின்னாங்க. சரி கடையை கட்டலான்னு சொல்லி கடை கட்டப்போ சைடில் ஒரு சின்ன ரூம் போடுங்க, பெட்ரூம் பாட்டம் இருக்கட்டும் குழந்தைங்களுக்குன்னு, ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு ஃபுல்லாகவே மொத்தத்தில் வீடாகவே நாங்கள் கட்டி முடித்து இன்றைக்கி கடையும் வச்சு செல்வ செழிப்போட கர்த்தரிகளை வச்சுருக்காரு. அந்த கட்டை தேவன், என் தேவன் எனக்கு அந்த கட்டை உடச்சி கொடுத்தாரு. அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த 115ஆம் சங்கீதத்திலே ஆணித்தரமான ஒரு குடும்பத்தை குறித்து 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 10வது வசனத்திலையும் 12வது வசனத்திலையும். அது என்ன ஒரு வசனம் என்றால், ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை கவனிங்க. நீங்கள் எல்லாரும் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படணும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாக அற்புதங்களாக இருப்போம். இன்றைக்கு ஒருவர் ரட்சிக்கப்பட்டு ஒருவர் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்பட்டா பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டா மனைவி ரட்சிக்கப்படல. ஆனா ஆவியானவர் எனக்கு சொன்னார், இந்த வசனத்துக்கு பிரகாரம் உங்க சபையில குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. இந்த வசனத்தை குடும்பமாய் நான் நிறைவேற்றுவேன். நீங்க பிரயாசப்படணும், ஆலயத்துக்கு கூப்பிடுறதுக்கு பிரயாசப்படணும். இது மட்டும் வருந்தி அழைக்கணும். ஆமா, மற்றதுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கால் போயிடும். ஆலயத்துக்கு மட்டும் சத்துரு காலை கட்டி வச்சிருக்கிறான். அல்லேலூயா, வாங்க எங்க சர்ச்சைக்கு வாங்கன்னு சொல்லணும், அற்புதங்களை சொல்லணும். இந்த பகுதியிலே ஆரோனை குறித்து நான் தியானிச்சு கொண்டே இருந்தேன். ஆரோன் உடைய தகப்பனார் ஒரு சாதாரணவர். ஒரு தகப்பனாருடைய பேரு அம்ரா. இவங்களுக்கு 3 பிள்ளைகள். இவங்க லேவி கோத்திரம், ஒரு சிறிய கோத்திரம், லேவி கோத்திரம். ஆனா மூத்தவர் ஆரோன், 2வது மோசே, அவங்க தங்கச்சி தான் மீரியம். இந்த குட்டி குடும்பம், மார்த்தாள் மரியா லாசர் போல பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு குட்டி குடும்பம். இவருடைய தகப்பனார் அம்ரான் ஆண்டவருக்கு பயந்தவர், தாய் ஆண்டவருக்கு பயந்தவர். ஹல்லேலூயா, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல ஏரோது ஆண் குழந்தைகள் எல்லாம் அழிக்க, அதாவது பார்வோன் ஆண் குழந்தைகள் அழிக்க கட்டளையிடும் போது இவருடைய தாய் நாணல் பெட்டியில வைத்து நைல் நதியிலே விட்டு காப்பாற்றப்பட்ட குழந்தையா இருக்கிறது. இந்த மோசே அரண்மனையில் வளர்ந்து இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு வர்ற அந்த
வேதனையை அதாவது எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்துறதை பார்த்து சப்போர்ட்டா நின்ற அவர் தன் ஜீவன் தப்ப ஓடி போனார். 40 ஆண்டு ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். திடீரென்று அவர்கிட்ட கர்த்தர் பேசினார். மோசே மோசே, என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க, நீ விடுவிக்க வா என்று சொல்லி இவர் நான் வரவே மாட்டேங்கிறார். அப்போ கவனிங்க, எனக்கு பேச தெரியாது, நான் வரமாட்டேங்கிறேன். அப்பதான் முத ஆரோனை கர்த்தர் சொல்றாரு, நீ பேச தெரியலன்னு சொல்லாத, நீ போகணும். நீ பேச தெரியலன்னு சொன்னதுனால உங்க அண்ணன் உனக்கு வாயா இருப்பான்னு அறிமுகப்படுத்துறார். தம்பிக்கு அண்ணன் வாயா இருப்பான். இப்போ இவன் ஆண்டவர் அறிமுகப்படுத்தும் போது நீங்க வாசிங்க, யாத்ராகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசி. பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். சரி பாருங்க, தம்பிய ஊழியத்துக்கு அழைச்சி அண்ணனா உனக்கு வாயா வைக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஆரோனே உனக்கு மோசே தான் தேவனா இருப்பேங்கிறாரு. யாராவது ஒத்துக்கிடுவாங்களா? ஒத்துக்கிட முடியுமா? தம்பிக்கு அண்ணன் வாயா இருப்பான், தம்பி உனக்கு தேவனா இருப்பான் அப்படின்னு தான் சொல்லி அழைக்கிறார். இந்த ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அத்தனை பேர் 30 லட்சம் ஜனங்களுக்கு விடுதலைக்கு காரணம் ஆரோன் வாயா இருந்தார். வாய் தான் விடுதலை செஞ்சது. மோசேக்கு ஆரோன் வாயா இருந்தார். ஆரோனுக்கு மோசே அப்படியே ஏத்துக்கிட்டார். ஆகையினால தான் அருமையானவர்களே, இந்த ஆரோன் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். இந்த ஆரோனை படிச்சு பார்க்கும்போது ஆரோன் என்றால் உயர்வு என்ற அர்த்தம். ஆரோன் மேல 10 ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருந்தார். அவருடைய நற்கிரியில கண்டு கண்டு எழுதி வச்சிருக்கிறார். நான் இப்ப சொல்ல நீங்க ஆமேன்னு சொல்லணும். அதுல 3 நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆரோன், அதாவது மோசைக்கு வாயாக இருந்த ஆரோன் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆரோனுக்கு மோசே தேவனாய் இருந்து அந்த பொறுமையோடு அதை ஏற்றுக்கொண்டார். ஆகையினாலே ஆரோன் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆரோனை வாசிக்கும் போதெல்லாம் பரிசுத்தவானாகிய ஆரோன் அப்படி பேர் எடுத்ததுனால கர்த்தர் ஆரோனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. மோசையின் கைகள் தளர்ந்து போகும்போது, அசந்து போகும்போது ஓடி போய் கையை தூங்கி முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் ஆரோன் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதாவது மோசையின் கையை, அசந்து போன கையை தாங்கினதுனால தேவன் மோசையை சிச்சிக்கணும். மேரிபாவத்தின் தண்ணி காரியத்தில் மோசை தான் பேச சொல்லும் போது அடிச்சார். ஆனால் நியாய தீர்ப்பு ஆரோன் மேல வந்தது. அந்த சிக்ஷையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். ஆகையினாலே ஆரோன் ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா. 7வது, கிரீடத்தையும் தன்னுடைய வஸ்திரத்தையும் ஓர் என்னும் மலையில உறிஞ்சாங்க. உறிஞ்சி அவருடைய சகோதரனாகிய எலியேசருக்கு போற்றும் போது அதை அப்படியே விட்டு கொடுத்தார். ஆகையினாலே ஆரோன் ஆசீர்வதிக்கப்பட்டார். அழைத்த அழைப்புல ஆரோன் அடங்கி இருந்தார். அதான் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை தானா ஏற்படுத்த முடியாது. கையை உயர்த்தி, அழைத்த அழைப்புல ஆமா வாயா அழைச்சார்னா அதுல அடங்கி இருந்தார். மோசைக்கு வரக்கூடிய தண்டனையை எனக்கு வரட்டும் என்று ஏற்றுக்கொண்ட ஆரோன் ஆகையினால ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆரோனுடைய முடிவு 10 சொல்றேன். புதிய ஏற்பாட்டில் இயேசு மரிச்சது போலயே வஸ்திரம் உரியப்பட்டு ஓர் என்னும் மலையில சொல்லி வச்சது போல அவர் மரிச்சார். இயேசுக்கு அடையாளமா மரிச்சார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆகையினாலே ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
நம்முடைய தெய்வம் ஆசீர்வதிக்கிறவர். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஆசீர்வதிக்க வந்த தெய்வம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்கள் பொல்லாங்குகள்ல இருந்தெல்லாம் உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை முதலாவது எழுப்பி உங்களிடத்திற்கு அனுப்பினார். இயேசு ஆசீர்வதிக்க வந்த தெய்வம். நல்லா அறிஞ்சுக்கோங்க. ஆசீர்வாதம் வேணுமா? இயேசுவை பிடித்துக்கோங்க. வசனம் வாசிங்க எல்லாரும். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார். எல்லாம் ஜோர கை தட்டுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் வேணும்னா இயேசு கிறிஸ்துவை பிடிச்சுக் கொள்ளுங்க. இயேசு இல்லாமல் ஆசீர்வாதம் பெற முடியாது. கர்த்தரின் ஆசீர்வாதம், இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை கொண்டு வரும். அதோடு கூட வேதனையை கூட்டார். இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதம் சமாதானத்தை உண்டாகும். இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆமா, அதாவது புசித்து குடித்து நீ திருப்தியாக இருக்க பிள்ளைகளை காணக்கூடிய ஆசீர்வாதம். சிந்தாம செதறாம ஓட்டப்பையில போடாம நிலைச்சு நிற்கக்கூடிய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் கற்றுத் தர போகிறார். இந்த ஆரோனை குறித்து 133 சங்கீதம் முழுதும் அவனை குறித்தா எழுதியிருக்கு. அல்லேலூயா. அவன் தலையை வர்ணித்து, அங்கியை வர்ணித்து, தாடியை கூட வர்ணித்து எழுதியிருக்கிறார். அப்போ இந்த ஆரோனை ஆண்டவர் எவ்வளவு முக்கியப்படுத்தி இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தார அவர் ஆசீர்வதிக்க, அந்த குடும்பத்தில் ஆசீர்வதிக்கிற கையை வச்சிருக்கிறாராம். என் மகனே மகளே, நீங்கள் ஒரு ஆரோனை போல வரணும். கையை உயர்த்தி ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். ஆரோன் என்று நீங்க பேரெடுங்க, உங்களை அப்படி உயர்த்தி கொண்டே இருப்பார். அவர் பேரினுடைய அர்த்தம் உயர்வுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இந்த ஆரோன் ஒரு அருமையான பேரை சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அதாவது கர்த்தருடைய பரிசுத்தமானாகிய ஆரோன் என்று அழைக்கப்பட்டதினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் அவன் மேல இறங்கியது. ஒவ்வொருவரும் அந்த பேரை நீங்கள் உடையவராக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அலங்காரமான ஆசீர்வாதமான பேரோடு தேவன் அறிமுகப்படுத்துகிறார். 106ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். கவனிங்க, ஆரோன் அறிமுகப்படுத்தும் போது மோசே கூட அப்படி அறிமுகப்படுத்தல. ஆரோன் அறிமுகப்படும் கர்த்தருடைய பரிசுத்தமானாகிய ஆரோன். எப்படி ஆண்டவர் தன்னுடைய பேரை சொல்லி அழைக்கிறார். இதுக்கு நான் என்ன சொல்லி பேசின, அலங்காரமான ஒரு பேர். அதாவது பரிசுத்தமானாகிய ஆரோன், கர்த்தருடைய பரிசுத்தமானாகிய ஆரோன். அழைச்சது மோசே, அற்புதம் செய்தது மோசே, செங்கடலை பிளந்தது மோசே, ஆனா பேர் வாங்கினது ஆரோன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த பேர் மோசே வாங்கல, இந்த பேர் அப்படி சொல்ற. நான் தான் அற்புதம், அதாவது நெஞ்சு தட்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேர் எடுக்கணும். நாம் அனுபவத்தில் ஜீவியத்தில் பரிசுத்தமான பேர் எடுக்கணும். பரிசுத்தமான ஆரோன். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமான ஆரோன், அப்படி பேர் எடுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்து சபைக்கு ஒரு வார்த்தை எழுதுகிறார். பரிசுத்தவான் பரிசுத்தவான் என்று அழைக்கப்பட்டு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறன்னு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 1 வசனம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள், கொரிந்து சபைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதா. எப்படி உச்சரிக்க? சபைக்கு இப்படி ஒரு அடமொழி வேணும். பரிசுத்தவான் சபை, பரிசுத்தவான் என்று அழைக்கப்பட்ட கர்த்தருடைய
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்குங்க, அது பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டம். ஆமா, நீங்க இந்த பேரை எடுத்துட்டீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படியே உங்க மேல பரிபூர்ணமா இறங்கும். இந்த பேரை நீங்க எடுக்கணும். சும்மா ஆசீர்வாதம் வராது, சும்மா உயர்வு வராது. சும்மா மறைஞ்சு போய் பீடி குடிச்சிட்டு, மறைஞ்சு போய் தண்ணி அடிச்சுட்டு, மறைஞ்சு போய் எல்லாம் பண்ணிட்டு வந்து, நானும் கர்த்தருடைய பிள்ளை, ரகசியம் பரிசுத்தமானா இருக்கணும், பேச்சு பரிசுத்தமானா இருக்கணும், தோற்றம் பரிசுத்தமானா இருக்கணும், உச்சிலிருந்து கால் வரைக்கும் பரிசுத்தம்னு வெளிப்பெறணும். கையை தட்டி எப்படி அழைக்கிறார் பாருங்க. ஆமா, என் பரிசுத்தமா கர்த்தருடைய பரிசுத்தமா நான் யாரும் படிச்சுட்டு அழுதுட்டேன். பரிசுத்தமானாக சும்மா முடியாது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்திலே அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எல்லாம் ஜோர கை தட்டுங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஜனங்களை சொந்த இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்குறார். இன்றைக்கு நீங்க இந்த பரிசுத்தத்தை விரும்புறீங்களா? கர்த்தருடைய பரிசுத்தமான ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிட்டார். நம்ம குடும்பம் நம்முடைய சமுதாயத்தில் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்ணு முன்னால் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்காகவே சிந்தி தலையில கை வைங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏசப்பா, உமது ஜனத்தை உமது இரத்தத்தால பரிசுத்தப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆமென். இரண்டாவது, ஓடி வந்து ஆரோன் ஊரும் தாங்குறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் எடுத்தாங்க. அமலேக்கியர்கள் என்ற பள்ளத்தாக்கின் தேசியின் கூட்டத்தாரை ஒரு கூட்டம் பிசாசை போல எழுப்பி தேவப்பிள்ளைகள் விரோதமாய் வந்த அமலேக்கியர் பூமியின் அடியில இல்லாதபடி கர்த்தராக்கினார். ஆரோன் மூலமா தாக்கினார். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கையை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. அடுத்த வசனம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய சருக்கினாலே முறியடித்தான். கீழே பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழே இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அடுத்த வசனம். ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, எல்லாரும் கைகளை தட்டுங்க. யெகோவா நிசி என்று பெயரிட்டு சொல்லி அப்படியே பெயரிட்டார். யெகோவா நிசி என்று பெயர் வந்ததற்கு காரணம் ஆரோன் தான். அருமையானவர்களே, கவனிங்க. அமலேக்கியர் என்றால் பள்ளத்தாக்கின் புத்திரர். அவங்க இச்சைக்குரிய பிசாசு என்ன குணமோ அப்படி தீமை செய்கிற குணமாய் எழும்பினவர்கள் தான் அமலேக்கியர்கள். நல்லா கவனிக்கணும். இவங்க நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும், ஒன்னை என்னை அழிக்கணும். பிசாசு மாதிரியே இப்போ டக்குன்னு மோசே அமலேக்கியர் கூடி வர்றதை பார்த்து சொல்றார், ஐயோ அமலேக்கியர் நம்மளெல்லாம் அழிச்சிருவாங்கப்பா. நான் ஓரியன் அந்த மலைக்கு போய் என் கோலை நான் உயர்த்துறேன். யோசுவா, நீ அமலேக்கியரோடு பூமியில் நீ யுத்தம் பண்ணு. என் கை உயர்ந்திருக்கும் போது கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களும் நீயும் ஜெயிச்சிருவீங்க. என் கை தளர்ந்து போச்சுன்னா அமலேக்கியர் ஜெயிச்சிருவாப்பா. ஆமா, முதல்ல நீ கை உயர்ந்திருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சிட்டாங்க. ரெண்டாவது கட்டம் பார்த்தீங்கன்னா
மோசையின் கை தளர்ந்துட்டு அமெரிக்கர்கள் ஜெயிக்கிறமாய் யாரும் பார்த்த உடனே டக்குனு போய் கையை உயர்த்தி வச்சா பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க முழுவதும் வெற்றி. கை உயர்த்தி ஆரோன் அதாவது மோசே அசந்து போகும்போது கையை தூக்கி விட்டான். கை தூக்கி விட்டான். ஆமீன் சொல்லுங்க. சொல்லுவாங்கள்ல, என் குடும்பம் உடைஞ்சு போகும்போது நீ வந்து எனக்கு என் குடும்பத்தை கை தூக்கி விட்டார். நம்முடைய ஆரோன் கை தூக்கி விட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஜெயம் எடுத்தாங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க. என் தம்பி கையை என்ன நான் பிடிக்கிறது அப்படின்னு நினைக்கல. ஓடி போய் அப்படின்னு கையை நீ தாங்கினார். எவ்வளவு நேரம் தெரியுமா? சூரியன் அஸ்தமிக்கும் வர தாங்கினார். உங்களை எல்லாம் கர்த்தர் தாங்கிறதுக்கு தான் அபிஷேகத்தை இருக்கிறார். தாங்கணும், நீங்க தாங்கணும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அந்தியோக்கியா பட்டணம், இந்த பட்டணத்தில் பவுலும் பர்னாபாவும் சவுலும் ஊழியம் செஞ்சாங்க. அந்த ஊழியம் செய்தி ஜனங்கள் மனம் திரும்பி வர்றதை பார்த்து சீசர்களுக்கு அந்த பட்டணத்துல கிறிஸ்தவங்கன்னு பேரு அப்பதான் சூடப்பட்டது. அந்தியோக்கியா பட்டணத்துல சீசர்களுக்கு முதல் கிறிஸ்தவான்னு ஒரு பேர் வருது. கப்பாவீங்க, இந்த பேர் வாங்கிக்கிட்டு இருக்கிற போது அகப்பு என்ற ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, தேசத்துல பஞ்சம் வரப்போகுது அப்படிங்கிறாரு. இந்த பஞ்சத்துல கர்த்தருடைய பிள்ளைகளும் பர்னாபாவும் சவுலும் மாட்டிக்கிட்டாங்க. உடனே அந்த நாள்ல என்ன பண்ண தெரியுமா? நீங்க வசனம் வாசிங்க, சூப்பரா. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிழவுதையே ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற முதல் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு எழுப்புதல் வந்துகிட்டு இருக்கு. புறஜாதி ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்தியோக்கியா பட்டணத்துல சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெயர் இந்த இடத்துல தான் வருது. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி பரபரப்பா இருக்கும் போது அகப்பு தீர்க்கதரிசி சொல்றார், பஞ்சம் வரப்போகுது. உடனே அந்தியோக்கியா சபை என்ன செய்ய தெரியுமா? பண உதவி செய்து கர்த்தருடைய ஜனங்களை போஷித்தாங்க. கைகளை உயர்த்தி அப்போதான் அந்த சபை பெருகிச்சு. அன்னைக்கு மட்டும் இப்படி பண உதவி செய்தி தாங்கலன்னா, ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் பர்னாபா சவுல் இருந்திருக்க முடியாது. யூதேயா மரிச்சிருக்கும். அவ்வளோ ஒரு பெரிய கொடிய பஞ்சம். அந்த கொடிய பஞ்சத்தில் பாதுகாத்தது பண உதவியை கொடுத்து காத்தார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அன்னைக்கு ஆரோன் மோசே அசந்து போன இந்த கையை தாங்கலன்னா இன்னைக்கு நீங்களும் நான் இருந்திருக்க முடியாது. அமெரிக்கர்கள் பொல்லாதவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கையை உயர்த்தி ஒரு போன நேரம் சீசர்கள் அழிஞ்சு போவாங்க. இயேசுவால இருக்க முடியல. அப்பதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். நாலாச்சாமம் கடல் மீது நடந்து வந்து கொந்தளிப்பை இயேசு அடக்கி போட்டதுனால சீசர்கள் கிறிஸ்துவ மக்கள் உயிரோடு வாழ்ந்தார்கள். கையை தட்டி நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நமக்கு நேரம் கொந்தளிப்பு அடக்கி போடும். 14வது அதிகாரம் இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கடல் மேல் நடக்கிறதையும் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொன்னார். உடனே இயேசு திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதிருங்கள். எல்லாம் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அந்த நேரம் தானே புயலையும் காற்றையும் அடக்கி சீசர்களை காப்பாற்றினார். அவங்க கூட ஆவேசங்கிறாங்க. ஏதோ நம்மளை அழிக்க ஒரு சக்தி. அவர் சொல்றாரு, இல்ல பயப்படாதீங்க. இப்படித்தான் இன்னும் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்.
ஹalleluya. இன்னும் நேரம் உங்களை அறியாதபடி உங்க சிரசை கர்த்தர் பாதுகாக்கிறார். உங்களை அறியாதபடி உங்களுடைய பாத கல்வி நெடுகாதபடி கர்த்தர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். கையை உயர்த்தி நமக்கு அவன் உதவி செய்கிற இயேசு இருக்கிறார். விட மாட்டார். மூணாவது ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் தானே இயேசுக்கு உதவி செய்றானோ. உங்களை அறியாதபடி பயத்தினால் அலறினார். உங்க ஆவேசம்ங்கற பாதுகாக்கிறார். உங்களை அதே போல உன் வஸ்திரம் உரிக்கப்படும் ஆரோன் நீங்க விட மாட்டார். மூணாவது உன் வஸ்திரத்தை மோசே உரிச்சு உன் மகனுக்கு கொடுப்பான். அப்ப நீ மறிப்பேங்கிற உயிரோடு இருக்கும் போதே சொல்ற. இது இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியிலே கர்த்தருக்கு காட்டினார். புதிய ஏற்பாட்டில் இயேசு எப்பவும் எப்படி கொள்கதாவிலே தவுண்டு தள்ளாடி நமக்காக மறிச்சது போல் பழைய ஏற்பாடு வழக்கத்தோ கிறிஸ்துவையே ஒருவர் பிரதிபலிச்சார். பாருங்க, படிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். படிங்க. உயிரோடு இருக்கும் போதே சொல்றேன். புத்தகம் 20வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி தவுண்டு தன்னுடைய சேர்க்கப்படுவார். ஆரோன் ஜனத்தோட மறிச்சது போல் தண்ணீரை பற்றிய காரியத்தில் அதாவது மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்கு கீழ்ப்படியாத நீங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போனபடியினா நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தை அவன் பிரவேசிப்பதில்லை. அவன் பிரவேசிப்பதில்லை. ஆரோன் பிரவேசிப்பதில்லை. 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏற பண்ணி ஏற பண்ணி மோசேயும் ஆரோனையும் நோக்கி ஆரோன் உடுத்திருக்கிற வஸ்திரங்களை கலட்டி ஆரோன் தன் ஜனத்தோடு சேர்க்கப்படுவான். உடுத்துவாயாக மேபா ஆரோன் அங்கே மரிப்பான். தண்ணீரை பற்றிய காரியத்தில் என்றார். அடுத்து நீங்க வாசிக்கலாம். கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். அப்படி கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபையில் எல்லாரும் பார்க்க அவர்கள் ஓர் என்னும் மலையில் ஏறினார்கள். பாருங்க, சபையா எல்லாரும் பார்க்க ஒரு மனுஷன் மரிக்க போறான்னு சொல்லிட்டாரு. தப்பு பண்ணது யாருங்க? மோசே தப்பு பண்ணார். 8வது வசனம் நீங்க வாசிங்க. நீ கோலை காரியத்தில் கோலை எடுத்துக்கொண்டு நீயும் சகோதரனாகிய ஆரோனும் சபையை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். பேசு. அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடி கொடுப்பாய் என்றார். அடுத்து அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோம் என்று சொல்லி முன்னே கண்மலையை தன் கோலினால் 2 தரம் பேசு. அப்பொழுது அது சொன்னாரு. இவன் அடிச்சிட்டான். இடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்கள் மோசே தானே சாகணும். கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபை எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டு பேரும் பாத்து குடி கொடுப்பாய் என்றார். நீ தானே சாகணும். தானே சொன்னாரு. தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி ரெண்டு பேர்கிட்டயும் சொன்னாரு. கண்மலையை பார்த்து பேசினாரு. நீங்க வந்து கலந்தக்காரரே ஜனங்களுடைய வைராக்கியங்களை டப்புன்னு அடிச்சிட்ட. அப்பொழுது மோசே அவர் மேரிபாவத்தின் தண்ணி காரியத்துல நீங்க கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து உன்னை நியாயம் தீர்க்க அப்படின்னு சொல்லி மோசேயை நியாயம் தீர்க்க நீங்க வந்து கலங்க மோசேயும் ஆரோனும் ஜனங்களுடைய வைராக்கியங்களை என்ன மலைக்கு போ, உன் வஸ்திரத்தை உறிஞ்சி உன் பையனுக்கு கொடுத்து உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து கர்த்தருடைய சந்நிதியில் அப்படியே தம்பி மோசே ஆரோனை கையை பிடிச்சு கூட்டிட்டு மலையை பார்த்து பேசினார். ஒரு மலை வந்துட்டு நீங்க வந்து கவனிங்க, வஸ்திரத்துக்கு முன்னால தலையில அபிஷேக கிரீடம் இருந்தது. கிரீடம் கலட்டப்பட்டது, வஸ்திரம் கலட்டப்பட்டது. அப்படி உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நீ சாட்சி தன் சகோதரன் மோசே பார்க்க மகன் எலியேசர் பார்க்க நீ ஜீவனை விட்டார். இந்த ஜீவனை இயேசு அப்படியே நாம் காட்டார். மார்க் எழுதின புத்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அவரை சிறுத்தை கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின இயேசுவை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி இயேசு போட்டு ஆறும் அங்கே கலட்டுவது போல இயேசு போட்டு அங்கே கலட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. இப்ப எந்திரிச்சு
இதெல்லாம் விவரிக்க முடியாது. அதான் சொல்லுகிறான், இது ஓர் என்னும் மலை ஆறும் அப்படியே மறிக்கிறான். அவரை வணங்கினார்கள். அவரை இயேசுவை பரியாசம் பண்ணின பின் வஸ்திரம் கலட்டப்பட்டது. சிவப்பான அங்கியை கழற்றி இயேசு போட்டு ஆரோன் அங்கே கலட்டினது போல இயேசு போட்டு வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறைய ஆரோனுடைய போனார்கள். கொண்டு போனார்கள். கிரீடம் கலட்டப்பட்டு கபாலஸ்தலம் என்று மறைக்கப்பட்டது. அருமையானவர்களே, கொள்ளும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வாசிக்கவே எந்திரிச்சு நில்லுங்க. இப்ப எந்திரி கண்ணீர் தாரத்தாரையாய் வந்து கிரீடம் இது ஒரு பக்கம். அதை விட என்னால வாசிக்க முடியல. நம்முடைய அன்பு இரட்சகர் இயேசு மரிச்சார். இடத்துக்கு அவரை கொண்டு போய் காரி துப்பப்பட்டவே முடியல. அவர் ரத்தம் சிந்தினதுனால இவ்வளவு மேன்மை. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, சாபம் மன்னிக்கப்பட்டது. நாம் இன்னைக்கு அவருக்கு புத்திரராய் இடத்துக்கு அவரை கொண்டு போய் பரலோகத்துக்குரியவர்களா இருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிறோம். இதற்கு காரணம் இயேசுவே. அந்த ரத்தம் உங்க மேல படட்டும். நீ நல்ல வஸ்திரம் உடுத்தணும், நீ விலையேற பெற்ற வஸ்திரம் உடுத்தணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், உயர்ந்த வீட்டுல இருக்கணும், உயர்ந்த வாசம் உனக்கு வேணும். இதுக்காகத்தானே இயேசு மரிச்சார். இருதயம் ரட்சிப்புக்குள்ள, பரிசுத்தத்துக்குள்ள அவங்க ஊழியர்களை நீங்க தாங்கணும். உங்க மேல நீ எல்லாம் கர்த்தருடைய ரத்தம் வஸ்திரம் உடுத்தணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், உங்களையும் உயர்ந்த வீட்டில இருக்கணும், உயர்ந்த வாசமானாகிய ஆரோன் என்று உனக்கு வேணும். பேர் பக்கத்துல இதுக்காகத்தானே இயேசு ஊழியர்களை நீங்க தாங்கணும். நீங்க தான் ஆரோனாய் மாறிக்கொண்டிருக்கீங்க. இப்ப ஜோர கை தட்டுங்க. வல்லமை வல்லமை வான சரணி இந்த வசனத்துக்குரிய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரை நிரப்புவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக. ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்த தெய்வம் ஹalleluya. ஆசீர்வதியும். ஆரோனாய் மாறி அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.